மார்னாதா. கிறிஸ்தவம் என்பது நமக்கும் ஆண்டவருக்கும் இருக்கிற ஒரு உறவு. ஆண்டவர் நம்மள அடிமை போல நடத்துறதோ, இல்ல நமக்கான காரியங்கள ஆண்டவர் நம்ம ரொம்ப போய் அவர்கிட்ட மன்றாடி கேட்ட பிறகு கொடுக்கிறதோ, அந்த மாரி இல்ல. ஒரு ஸ்லேவரி மாரி கர்த்தர் ஒரு நாளும் நம்மை பார்க்க மாட்டார். அவருக்கு முன்பாக முழங்கால் படியிறதுனாலயோ, அவருக்கு முன்பாக நம்மை தாழ்த்துகிறதுனாலயோ, கர்த்தர் தம்மை அடிமைகளாக பார்க்கிறார் அப்படி கிடையாது. அந்த மாரி மைண்ட் செட் வை வைத்துக்கொண்டு தேவன் மனிதனை உருவாக்கல. யோசித்து பாருங்க. ஆண்டவர் முதலாவது ஆதாம உருவாக்கும் பொழுது, தன்னுடைய சாயலின்படியும், தன்னுடைய ரூபத்தின்படியும் சிருஷ்டித்தார்ன்னு வசனம் சொல்லுகிறது. அப்போ கர்த்தர் எப்படி மனிதனை பார்க்கிறார்னா, தன்னை பார்க்கிறது போல மனிதனை பார்க்கிறார். அதனாலதான் தன்னுடைய சாயல், தன்னுடைய ரூபம். பரலோகத்துல எத்தனையோ தேவதூதர்கள் இருக்காங்க. எத்தனையோ பேர் இருக்காங்க. வேறு வித்தியாசமான தேவதூதர்கள் இருக்காங்க. அவர்களை பத்தி வெளிப்படுத்தின விசேஷ புக்ல நிறைய சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி இருந்தாங்க தூதர்கள். அதே போல ஆண்டுடைய சிங்காசனத்தை சுற்றி 4 கிரீச்சர்ஸ் இருக்கு. அதனுடைய தோற்றம் எப்படி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஆனா எந்த இடத்துலயுமே அவருடைய சாயலின்படி, அவருடைய ரூபத்தின்படி எவரையுமே எங்கேயுமே சிருஷ்டித்ததா இல்லவே இல்லை வசனம். அப்போ முதல்ல அவரை போல சிருஷ்டித்த முதலாவது இருக்கிற ஒரே ஒரு ஜீவன்கள் யாருன்னா மனிதர்கள் தான். அப்போ அவரை போல நம்ம உண்டாக்குனதற்கு எதுக்குன்னா, அவரை பார்க்கிற மாதிரி நம்மையும் பார்ப்பதற்காக. ஆண்டவருக்கு முன்பாக முழங்கால் படியிறது தம்மை அடிமையா காமிக்கிறது அல்ல. அது நம்முடைய ஹம்பிள்னஸ காமிக்கிறது. ஆண்டவரே, நீங்க உண்டாக்குனீங்க, இவ்வளவு காரியங்களை பார்த்து கொண்டிருக்கீங்க, ஒவ்வொரு நாளுமே இவ்வளவு விஷயத்த கொடுக்குறீங்க, அதற்காக உமக்கு நன்றின்னு சொல்லிட்டு நம்முடைய தேங்க்ஸ அது வெளிப்படுத்துற ஒரு காரியமா இருக்குது. நம்மள ஆண்டவருக்கு முன்பாக தாழ்த்துகிற ஒரு விஷயமா இருக்கு. ஆனா ஆண்டவர் எந்த மாதிரி ஒரு உறவு நமக்கும் அவருக்கும் வைத்துக் கொள்கிறார் அப்படின்னா, வசனம் சொல்லுகிறது, அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறீர்கள். ரோமர் 8:15 வசனம் சொல்லுகிறது, நாம் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறுகிறதல்ல, மாற்றாக அப்பா பிதாவே என்று அழைக்கும் புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறோம். அப்போ அடிமைத்தனத்தின் ஆவி ஆண்டவர் முன்னும் போல அடிமையா, லைக் பழைய ஏற்பாட்டு காலத்துல நிறைய ஜனங்கள் எப்படி ஆண்டவர் கூப்பிட்டார்கள்னா, ஆண்டவர் அவங்கள தாசர்களே, வேலைக்காரர்களே அப்படின்னு தான் கூப்பிட்டாரு. ஆனா புதிய ஏற்பாட்டு காலத்தை பொறுத்தவரையும் முழுக்க முழுக்க பிள்ளைகள் அப்படின்ற ஒரு உறவை வைத்துதான் தேவன் பார்க்கிறார். நாம் அடிமைகள் இல்ல, அவருடைய புத்திரர்களாய், அவருடைய பிள்ளைகளாய் நாம் இருக்கிறோம். அதனாலதான் வசனம் சொல்கிறது, நீ பயப்படுறதற்கு நீ அடிமை அல்ல, நீ என்னுடைய சுதந்திரவாளி, நீர் என்னுடைய புத்திரன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், என்னுடைய ரத்தத்தை கொண்டு உன்னை நான் மீட்டெடுத்தேன் அப்படின்னு ஆண்டோடைய வசனம் சொல்கிறது. அப்போ நமக்கும் ஆண்டவருக்கான உறவு என்னன்னா, அவர் நம்முடைய தகப்பன், நாம் அவருடைய பிள்ளைகள். வீட்டுல இருக்கும் பொழுது எப்படி பிள்ளைகளுக்கு எல்லாமே உரிமையோ, எல்லாமே அந்த வீட்டிற்குரியது எல்லாமே பிள்ளைகளுக்கு உரிமை. அவர்கள் சம்பாதிக்கல. ஏன் அவர்களுக்கு எல்லாம் உரிமைனா, அவர்கள் அந்த வீட்டினுடைய பிள்ளைகள். அது ஒரு பெரிய ஒரு பலம். உலகத்துல நிறைய காரியங்கள் பவர்ஃபுல்னு சொல்லுவாங்க. நாலேஜா இருக்கட்டும், இல்ல கேரக்டரா இருக்கட்டும், நிறைய காரியங்கள் பவர்ஃபுல். உங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ், உங்களுடைய மணி, உங்களுடைய அசெட், உங்களுடைய நேம், ஃபேம், பொசிஷன் இல்ல. உலகத்துல ரொம்ப பவர்ஃபுல்லானது ரிலேஷன்ஷிப் தான். ரிலேஷன்ஷிப்போட பவர்ஃபுல் எதுவுமே இல்லை. யோசித்து பாருங்களேன். நம்ம பிறக்கிறதுக்கு முன்பாக எதுவுமே செய்யல. ஆனா ஒரு குழந்தை ஒரு வீட்டுல பிறந்த உடனே அந்த வீட்டில் உள்ள எல்லாவற்றிற்குமே அது உரிமையா மாறி விடுகிறது. எதனால? ஒரே ஒரு காரியம், அதனுடைய வீட்டினுடைய பிள்ளை. ஒரே ஒரு விஷயம், அந்த தாய் தகப்பனுக்கு அது பிள்ளையாய் பிறந்ததுனால. அப்ப இது அதே வயசுல அதே குழந்தை வேற எங்கேயாவது வெளியே இருந்தா அந்த உரிமை வராது. அப்ப எதனால அந்த வீட்டில் உள்ள எல்லா பொருட்களும், அந்த வீட்டில் உள்ள எல்லா நபர்களுக்கும் ஏன் அந்த குழந்தை உரிமையானதுன்னா, அது அந்த வீட்டினுடைய சுதந்திர வாலியா இருக்கிறது. எதனால? ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ள வந்த உடனே அந்த குழந்தை சம்பாதிக்கல, அந்த குழந்தை எதுவும் செய்யல, அது பிரயாசப்படல, கஷ்டப்படல, எதுவும் பண்ணல. ஆனா தன்னுடைய தாய் தகப்பனுடைய எல்லாவற்றிற்குமே அது சுதந்திரவாளியா இருக்குது. அது வளர்ந்த உடனே அந்த குழந்தை தான் எல்லாவற்றையுமே ஆளுகை செய்யும். எவர்கிட்டயும் கேட்கணும்னு அவசியம் இல்ல. அந்த குழந்தை பிரயாசப்படணும், கஷ்டப்படணும், எதுவுமே தேவையில்ல. அப்ப உறவு என்பது இருக்கிறதுலே ரொம்ப பலமானது. ஒன்றுமே இல்லாது இருக்கும்பொழுது, அந்த உறவுக்குள்ள வரும்பொழுது எல்லாவற்றிற்குமே அவர்கள் உரிமையாளர்களாய் மாறுகிறார்கள். வெளியில இருந்து ஒரு நபர் இது என்னோடதுன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஆனா அந்த வீட்டுல இருக்கிற பிள்ளை சொல்லலாம்.
ஏன்னா அவர்கள் அந்த உறவுக்குள்ள இருக்கிறாங்க. அந்த உரிமை அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. அதே தான் கர்த்தர் உங்களுக்கு உனக்கும் கொடுக்கிறார். அவர் சொல்லுகிறார், நீ என்னுடைய சுதந்திரவாளி. நீ பயப்படுகிறதற்கு அடிமைத்தனத்தின் ஆவி நான் கொடுக்கல. உனக்கு நான் என்ன கொடுத்திருக்கேன்னா, என்ன உரிமையா அப்பான்னு கூப்பிடலாம். அது என்ன ஜஸ்ட் கூப்பிடுறது மாத்திரம் இல்ல. அது நம்ம உரிமை அப்படின்னா, பரலோகத்தினுடைய எல்லா காரியங்களுக்கும் நாம் சுதந்திரவாளியாய் மாறி விடுகிறோம். ஆண்டவர் நமக்காக சிலுவையில பட்ட பாடுகள், அப்போ அதனுடைய ஆசீர்வாதத்திற்கு சுதந்திரவாளிகளாய் மாறி விடுகிறோம். கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிற எல்லா காரியத்திற்கும் நாம் சுதந்திரவாளிகளாய் மாறி விடுகிறோம். அவர் என்னென்ன வார்த்தைகள் சொல்ல வைத்திருக்கிறாரோ, அவர் என்னென்ன ஆசீர்வாதம் வைத்திருக்கிறாரோ, அவர் என்னென்ன நன்மைகள் வைத்திருக்காரோ, என்ன காரியங்கள் கர்த்தருக்குரியதோ அது எல்லாவற்றிற்குமே நாம் சுதந்திரவாளியாய் மாறிவிடுகிறோம். எப்போனா நாம் அந்த உறவுக்குள்ளே வரும்பொழுது. ஜீசஸ ஜஸ்ட் ப்ரே பண்ணலாம், அவரை பத்தி தெரிஞ்சுக்கலாம், அவரை பத்தி படிக்கலாம். ஆனா அவர்களுக்கெல்லாம் அந்த ஆசீர்வாதம் உரியதல்ல. எவர்களுக்குரியதுன்னா, யார் அந்த உறவுக்குள்ள வருகிறார்களோ அவர்களுக்குத்தான் அந்த ஆசீர்வாதம் உரிமையானது. அப்போ நாம் எப்பேற்பட்ட பிள்ளைகளா இருக்கணும்னா, தேவனுடைய உறவுக்குள்ளே வருகிற பிள்ளைகளா இருக்கணும். தேவனுடைய உறவுக்குள்ளே பிரவேசிக்கும் பொழுதுதான் நமக்கு சகல ஆசீர்வாதம் நமக்குரியதாய் மாறும். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, நீ பயப்பட வேண்டாம். நீ உரிமையா காரியங்கள் கேட்கலாம். கேட்கும்போது கொடுப்பார், கட்டாயம் கொடுப்பார். அதுதான் தேவன் நமக்கு வாக்கு பண்ணிருக்கிறார். ஆண்டவரை பொறுத்தவரையும் அவர் ஒரு வார்த்தை சொன்னா அதை கட்டாயம் நிறைவேற்றுவார். அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை நிறைவேற்றுவார். வசனம் சொல்லுகிறது, அவர் பொய் சொல்ல ஒரு மனிதனும் அல்ல, மனம் மாற ஒரு மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ. ஆண்டவர் வார்த்தை சொன்னா அது சொன்னபடி நிறைவேறும். ஆண்டவர் வார்த்தைய சொன்னா அது என்ன ஆனாலும் பரவாயில்ல, வானம் ஒழிந்து போனாலும் பரவாயில்ல, பூமி இல்லாம இருந்தாலும் பரவாயில்ல, அந்த வார்த்தை அப்படியே நிறைவேறும். ஏன்னா சொல்லுகிறது ஒரு சாதாரண மனிதன் அல்ல, வானத்தை உண்டாக்கின தேவன். இந்த ஒட்டுமொத்த உலகத்தையுமே தம்முடைய வார்த்தையினால சிருஷ்டித்தார். அவருடைய வார்த்தை எத்தனை வல்லமை உள்ளதுன்னா, உங்களை சுற்றி இருக்கிற காரியத்தினுடைய மூலக்கூறு எல்லாமே தேவனுடைய வார்த்தை. அவர் சூரியன் சந்திரன் உண்டாக கடவுதனால் உண்டாயிற்று. அவர் மரங்கள் செடிகள் வளர கடவுதனால் வளர்ந்துருச்சு. அப்ப இது எல்லாவற்றிற்கும் சுதந்திரவாளியா யாருக்காருன்னா கிறிஸ்துதான், ஆண்டவர் தான் இருக்கார். அப்போ அவர் நமக்கு சகலவற்றையும் கற்றுக் கொடுக்கிறவர். அவர் நமக்கு எல்லாவற்றையும் கொடுக்கிறார். அவர் நமக்காக ஆசீர்வாதத்தை வைத்திருக்கார். அப்ப அந்த உரிமைக்குள்ள வரும்பொழுது அவருடைய எல்லா ஆசீர்வாதத்திற்கும் நான் சுதந்திரவாளியை மாறிவிடுகிறேன். கிறிஸ்து எனக்காக அவர் வைத்திருக்கிற முதல் ஆசீர்வாதமே என்னுடைய பாவத்தை கழுவி என்ன பரிசுத்தமான ஒரு பிள்ளையை மாற்றுகிறது. ஆண்டு சொல்லுகிறார், நீதிமான். எதனால் நீதிமான்? நீதிமான் பனையை போல செழிப்பான். நீதிமானுக்கு தீங்கு வராது. நீதிமான் சிங்கத்தை போல தைரியமா இருப்பான். நீதிமான் நிறைய காரியத்துல ஆண்டவர் நீதிமான்ற வார்த்தை யூஸ் பண்ணுவார். யார் நீதிமான் அப்படின்னா, ஆண்டுடைய ரத்தத்தினால் கழுவப்பட்டவர்கள் நீதிமான். என்னுடைய சொந்த கிரியையினால நான் நீதிமான் ஆக்கப்படல. அவருடைய ரத்தம் என் மீது ஊற்றப்பட்டு நான் அவருடைய ரத்தத்தினால் கழுவப்பட்டதனால் நான் நீதிமானாய் மாற்றப்படுகிறேன். அப்போ நீதிமான் என்ற வார்த்தை எதனால் வருகிறதுனா, அவருடைய ரத்தம் என் மீது ஊற்றப்பட்டு அதனால் நான் முழுமையாக கழுவப்பட்டதனால் நான் நீதிமானாக மாற்றப்படுகிறேன். அப்போ கர்த்தர் நம்மை நீதிமானாய் மாற்றுகிறார். எப்படி? அவருடைய ரத்தத்தை ஊற்றி. முதலாவது ஆசீர்வாதம் கிறிஸ்து கிட்டேதான் நமக்கு கிடைப்பது என்னன்னா ரட்சிப்பு. ரட்சிப்பை விட சிறந்த காரியம் வேற எதுவும் இல்லை. உலக ஜனங்கள், சுற்றி இருக்கிற உலகம், இது எல்லாமே எப்படின்னா, அவர்கள் உலக பிரகாரமா காரியத்தை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனா அவருடைய ஆத்மா மரணித்த நிலைமையில இருக்கிறது. டெம்பரவரி, இம்மையான காரியத்திற்காக அவர்கள் ஓடுகிறார்கள், உழைக்கிறார்கள், பிரயாசப்படுகிறார்கள், எல்லாம் செய்கிறார்கள். ஆனா நம்முடைய பிரயாசம், நம்முடைய காரியம் இதெல்லாம் எப்படின்னா அது நித்தியத்துக்குரியது. தேவனுடைய பிள்ளைகள் படும் பிரயாசம் ஒரு நாளும் அது வீணா போகாது. ஒரு நாளுமே அதனுடைய கணக்கு ஆண்டவர் மறந்து விடுகிறதற்கு அவர் அநீதி உள்ள தேவன் அல்ல. வசனம் சொல்லுகிறது, அவருக்காக காண்பிக்கும் அன்பின் பிரயாசத்தை மறந்து விடுவதற்கு அவர் அநீதி உள்ள தேவன் அல்ல. தேவனுக்காக நாம் என்னென்ன காரியம் செய்கிறோமோ, தேவனுக்காக எந்தெந்த காரியத்துல நம்ம பிரயாசப்படுகிறோமோ அது எல்லாவற்றுமே தேவன் கணக்கிலே வைத்திருக்கார். ஒரு சின்ன விஷயம் கூட அது வேஸ்டா போகிறதில்லை. அது எல்லாவற்றையுமே தேவன் கணக்குல வைத்து நமக்கு பதில் செய்கிற ஒரு ஆண்டவரா இருக்க. நம்முடைய ஆண்டவர் நம்மை நடத்துவார். நம்முடைய ஆண்டவர் நம்மை பலப்படுத்துவார். நம்முடைய ஆண்டவர் நமக்கு சகலவற்றையும் செய்து நமக்கு போதுமான அளவுக்கு திருப்தியை நடத்துகிற தேவனா இருக்கார். அந்த தேவனை ஆராதித்து அந்த தேவனை நாம் சேவித்துக் கொண்டிருக்கிறோம். அப்போ முதலாவது ஆசீர்வாதம் ரட்சிப்பு. அதற்கப்புறம் நமக்கான இந்த உரிமை வரும்பொழுது தேவனுடைய சகல ஆசீர்வாதமே அதுக்கு சுதந்திரவாளிகளாய் மாறிக்கொண்டிருக்கிறோம். நம்முடைய வியாதியிலிருந்து தேவனுக்கு விடுதலை கொடுக்கிற தேவனா இருக்கிறார். ரட்சிப்பு போக ஆண்டவர் நம்முடைய சரீரத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிற ஆண்டவரா இருக்க. வசனம் சொல்லுது, நம்முடைய சரீரம் தேவன் தங்கும் ஆலயமா இருக்குதான்.
ஆண்டவர் வந்து வெளில இருக்கிற எக்ஸ்டர்னலான ஒரு டெம்பிள்ல செங்கலும் சிமெண்ட்டும் வச்சு கட்டின அந்த டெம்பிள்ல வாசம் பண்ணுகிற தேவன் அல்ல. அந்த இடம் என்னன்னா, நாம் கூடி வந்து ஆராதிக்கிறதற்கு நமக்குன்னு ஒரு இடம் வேணும்ல. அதற்காக கட்டுகிற இடம். அந்த இடத்துல ஆவியானவர் வருவார், அசைவாடுவார், எல்லாம் செய்வார். ஆனா அங்க இருந்து விட மாட்டார். அவர் எங்கடா? நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். நம்முடைய சரீரத்த குறித்து அவர் ரொம்ப ரொம்ப கவனமான ஆண்டவரா இருக்காரு. ஆரோக்கியமா இருப்பதுல நம்மை விட தேவன் அதிக கவனம் உள்ள தேவனா இருக்கார். நம்முடைய ஆரோக்கியத்தை குறித்து தேவன் ரொம்ப ரொம்ப ஜாகிரதை உள்ள ஆண்டவரா இருக்கார். அவர் செய்வது எல்லாமே நம்முடைய நன்மைக்காக மாத்திரம்தான். இப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் வெளியே வந்தவருக்கு அவர்களுக்கு நிறைய பிரமாணங்கள் ஆண்டவர் கொடுத்தாரு. இதை நீ சாப்பிடணும், இதை நீ சாப்பிடக்கூடாது, இந்த ட்ரெஸ் போடணும், இந்த ட்ரெஸ் போடக்கூடாது, உன் ட்ரெஸ் இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும். இதெல்லாம் ஏன்னா ஆண்டவர் வந்து ரூல் பண்றதுக்கு சொல்ல அந்த ஜனங்கள் மேல அக்கறை வச்சு சொன்னார். ஆண்டவர் சொல்லுகிற எல்லா கட்டளைகளுக்கு பின்பாகுமே நீங்க அதை நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா அதுல நமக்கான ஒரு நன்மைதான் ஒழிந்திருக்குமே தவிர மற்றபடி வேற எதுவுமே இல்லை. அப்போ ஏன் இந்த ஜனங்களுக்கு ஆண்டு இதை நீ சாப்பிடு, இதை நீ சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னான்னா, அந்த ஜனங்கள் எப்படி இருந்தார்கள்னா அவர்கள் அடிமைகளாக இருந்தார்கள். அந்த ஜனங்கள் வந்து எகிப்து ராஜ்யத்திற்கு கீழே அடிமைகளா இருந்தாங்க. அவர்களுக்கு கொடுக்கிற சாப்பாடா சாப்பிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு எது நல்ல சாப்பாடு, எது ஆரோக்கியமான சாப்பாடு, இது சாப்பிட்டா என்ன இதெல்லாம் தெரியாது. அதே போல அந்த காலத்துல வந்து எந்த ஒரு மெடிசன் ஃபெசிலிட்டிஸும் கிடையாது. அப்ப ஜனங்கள் போற போக்குல இஷ்டத்துக்கு எதோ சாப்பிட்டுட்டு அவங்க உடம்புல வியாதி வந்து அது சுகமில்லாம போயிடுச்சுன்னா என்ன செய்வது? அப்போ இந்த ஆகாரம் சாப்பிடணும், இந்த ஆகாரம் சாப்பிடக்கூடாது, இந்த ஆகாரம் சாப்பிட்டா உடம்புக்கு ஏத்துக்கும், இந்த ஆகாரம் சாப்பிட்டா உடம்புக்கு ஏத்துக்காது. அது ஆண்டவருக்கு நல்லா தெரியும். இதெல்லாம் தெரிஞ்சதுனாலதான் ஆண்டவர் சொன்னார், இதை நீ சாப்பிடு, இதை நீ சாப்பிடாத. ஏன் தெரியுமா? அந்த ஜனங்களுடைய ஆரோக்கியம் தேவனுக்கு ரொம்ப முக்கியம். அதே போல நம்முடைய சரீரத்திற்கான ஆசீர்வாதத்தையும் தேவன் நமக்கு கொடுப்பார். அவர் சொல்லுகிறார், அவருடைய தழும்புகளால் நாம் சுகமா இருக்கிறோம். அப்போ நம்முடைய வியாதிகள், நம்முடைய நோய்கள், நம்முடைய பலவீனங்கள்லாம் தேவன் சிலுவையில சுமந்தவரா இருக்கார். நம்ம போய் ஆண்டவரே என்னுடைய பலவீனத்துல இருந்து, என்னுடைய வியாதியில இருந்து எனக்கு விடுதலை கொடுங்க அப்படின்னு கேட்கும் பொழுது தேவன் நமக்கு பூரண விடுதலை கொடுக்கிற ஆண்டவரா இருக்கிறார். அவருடைய தழும்புகள், அவர் சிலுவையில தொங்கின பொழுது அவருடைய முதுகுல வாரினால் அடிக்கப்பட்டது. அவர் அவ்வளோ மோசமா அவர் வேதனைக்குள்ளேயும் வலிக்குள்ளேயும் போனார். அப்போ அவருடைய முதுகு அப்படி உடப்பட்ட நிலம் போல் ஆயிற்றுன்னு சொல்லிட்டு வசனம் சொல்லுகிறது. அப்ப இதெல்லாம் ஏன் ஆண்டவர் அந்த பாதைக்குள்ள போனார்னா, நாம் ஆரோக்கியமா இருப்பதற்கு. சோ இந்த ஆசீர்வாதம், அதற்கப்புறம் நம்முடைய வாழ்வாதாரம், நம்மை சுற்றி உள்ள காரியம். ஆண்டவர் சொல்லுகிறார், அவர் வந்து சிலுவையில நம்முடைய தரித்திரத்தை அவர் ஏற்றுக்கொண்ட தேவனா இருக்கார். நம்முடைய குறைவெல்லாமே கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையில எல்லாம் நிறைவா இருக்கிறது அப்படின்னு வாஸ்தவம் சொல்லுகிறது. அப்ப நம்முடைய குறைகள், நம்முடைய தரித்திரங்கள், நம்முடைய குறைவுகள் எல்லாமே ஆண்டவர் சிலுவையிலே சுமந்து தீர்த்து விட்டார். நம்முடைய எல்லா தேவைகளுமே அவர் சந்திக்க போதுமான ஆண்டவரா இருக்கார். அப்போ நம்முடைய பூமியோடைய வாழ்வாதாரத்திற்கு தேவையான அனைத்து பொருளுமே தேவன் நமக்காக கொடுப்பார். இம்மையில மாத்திரம் இல்ல, ஆண்டவர் மறுமையில நம்மை ஆசிர்வதிப்பார். அப்போ மறுமைக்காக தேவனை பின்பற்றுவது ஒரு பக்கம் இருந்தாலும் இம்மையிலும் தேவன் நமக்கு கொடுப்பேன் தான் ஆண்டவர் சொல்லுகிறார். வஸ்திரம் சொல்லுகிறது, சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினி கிடக்கும், ஆனால் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. எந்த நன்மையுமே உனக்கு குறைவுபடாது. நான் உன்னை பூரணமா திருப்தியாய் குறைவில்லாமல் நடத்துவேன்னு ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். அப்போ ஒரு மனிதர்கள் வாழ்வைக்கு தேவையான சகல ஆசீர்வாதமே அந்த சிலுவையில இருக்கு. ஆனால் இதை யாரால சுதந்திரத்துக் கொள்ள முடியும் அப்படின்னா, அவரை விசுவாசிக்கிற ஜனங்களால மட்டும்தான் சுதந்திரத்துக் கொள்ள முடியும். அவரை நம்புகிற ஜனங்களால் மட்டும்தான் சுதந்திரத்துக் கொள்ள முடியும். இதே போல தூரமா இருந்த ஆண்டவரே இது கொடுங்கன்னு கேட்பதை விட, ஆண்டவரே நம்முடைய பிள்ளைன்னு உரிமையா கேட்கும் பொழுது இது குறித்து நம்ம ரொம்ப போராடணும், பிரயாசப்படணும் அவசியம் இல்லை. அந்த உரிமையை முன்வைக்கும் பொழுது உடனே நமக்கான காரியங்கள் நமக்கு கொடுக்கப்படும். அப்போ நாம் எப்பேற்பட்ட பிள்ளைகளா இருக்கிறோம்னா, ஆண்டவரை உறுதியை பற்றி பிடித்து ஆண்டவரையே நம்பிக்கொண்டு ஆண்டவரையே சார்ந்து கொண்டிருக்கும் பொழுது நமக்கான பூரண காரியத்தை தேவன் கொடுத்து முடிப்பார். அப்போ இதைதான் தேவன் நமக்கு சொல்ல விரும்பும் என்னன்னா, நீ என்னுடைய பிள்ளை, என்னுடைய சுதந்திரவாளி. அப்போ நீ வந்து பயப்படுகிற ஆவியை நான் உனக்கு கொடுக்கல. நான் உன்னை என்னுடைய ஆவியினால நிறைத்தருள்கிறேன். உனக்கு என்னுடைய ஆவியை கொடுக்கிறேன். இன்னொரு பெரிய ஆசீர்வாதம் என்னன்னா, அவருடைய பரிசுத்த ஆவியினோட நமக்காக கொடுக்கிறார். அவர் சொன்னார், நான் போகிறேன். அவரை வந்து சிலுவையில அறைஞ்சு 40 நாள் சீஷர்களுக்கு தம்மை உயிர் உள்ளவராய் காண்பித்தார்னு வசனம் சொல்லுகிறது. அவர் சொல்றாரு, நான் இப்ப போறது நல்லது. ஏன் தெரியுமா? நான் போயிட்டு உங்களுக்காக ஒரு தேற்றரவாளை நான் அனுப்புவேன். அவர் என்ன செய்வார்னா, எல்லா காரியத்திலுமே உங்களுக்கு சகல காரியத்தையுமே உங்களுக்கு கற்பித்து உங்களை நடத்தி உங்களை தேற்றுகிற ஒரு நபரா இருப்பார். அவர் தான் பரிசுத்த ஆவியானவர். அப்போ பரிசுத்த ஆவியானவர் கொஞ்ச நேரம் நம்ம ஜெபிக்கும் பொழுது மாத்திரம், நம்ம அவரை ஆராதிக்கும் பொழுது, அவரை நோக்கும் பொழுது மாத்திரம் இல்ல, 24/7 எப்பயுமே பரிசுத்த ஆவியானவர் நம்ம கூடவே இருப்பார்.
நம்ம கூடவே இருந்து நமக்கு நடத்தி நம்மளை பலப்படுத்தி நமக்கு எல்லாவற்றையுமே செய்ய பரிசுத்தவர் போதுமான ஒருவரா இருக்கார். அப்போ பரிசுத்த ஆவியானவரை கொடுத்து தேவன் நம்மள நிறைத்தல்வார். பரிசுத்தாவியானவர் நம்மள சகல சத்தியத்திற்குள் நடத்தி நம்ம எப்படி வாழணும், என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, நம்ம எந்த பாதையை சூஸ் பண்ணணும், நம்ம வழியே இல்லாது இருக்கும் பொழுது ஆண்டவர் நமக்காக வழிகளை உண்டு பண்ணுகிறவரா இருக்கிறார். அதே போல ஆவியானவர் நமக்கு சகல காரியத்திலுமே நம்ம நடத்துவார். நமக்கு ஞானத்தை கொடுக்கறதா இருக்கட்டும், பலத்தை கொடுக்கறதா இருக்கட்டும், தைரியத்தை கொடுக்கறதா இருக்கட்டும், இது எல்லாவற்றுமே கொடுத்து நம்மள பூர்ணமா அவர் ஆசீர்வதிக்க போதுமான ஆண்டவரா இருக்கார். அப்ப அவரை நோக்கும் பொழுது தேவன் உடனே நமக்கு எல்லாவற்றையும் செய்வார். அப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு என்னென்ன வேண்டுமோ சகலவற்றுமே தேவன் நமக்காக செய்கிறார். அப்போ நாம் என்ன செய்யணும்னா அந்த உரிமைக்குள்ள பிரவேசிக்கணும். என்ன, அவருடைய தகப்பன், நான் அவருடைய பிள்ளை, நான் இதற்குள்ள போகும் பொழுது தேவன் எனக்காக சகலவற்றையும் கொடுப்பார்னு அவரை நோக்கும் பொழுது தேவன் நமக்காக எல்லாவற்றையும் கொடுத்து நம்மை பூரண நிச்சயமாய் ஆஸ்வதிக்க போதுமான ஆண்டவரா இருக்கிறார். இதைத்தான் தேவன் இன்றைக்கு நம்மோடு கூட பேசுகிறார். அந்த உரிமை கொடுப்பது சும்மா ப்ரே பண்ணும்பொழுது அப்பா அப்பான்னு கூப்பிட மாத்திரம் இல்ல. நான் ஏன் உனக்கு இந்த ஆவியை கொடுக்கிறேன்னா சகலமும் உன்னுடையது, நாம் பரலோகத்துடைய சுதந்திரவாளிகள். வசனம் சொல்லுகிறது, நம்முடைய குடியிருப்பு இப்பூமிக்குரியதல்ல, நம்முடைய குடியிருப்பு பரலோகத்துல இருக்கு, நம்முடைய சிட்டிசன்ஷிப் பரலோகத்துல இருக்கு. நாம் பரலோக வாசிகளா இருக்கோம். ஏன் தெரியுமா? பரலோகத்தினுடைய கிரியேட்டர், பரலோகத்துடைய ஓனர் யாருன்னா நம்முடைய இயேசப்பா. அப்ப அவர் நம்மை நடத்துவார். சகலவற்றிலுமே நமக்கு துணை நின்று பெரிய பெரிய காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில செய்து கொடுக்க அவர் போதுமானவராக இருக்கார். அப்ப அவரை நோக்கும் பொழுது நமக்கு மேன்மையான ஆசீர்வாதம் கிடைக்கும். இந்த ஒரு ஆண்டவர் நோக்கி நம்ம ஜெபிக்கலாம். ஆண்டவரே, எனக்கு ஆசீர்வாதத்தை கொடுங்க ஆண்டவரே, என்னுடைய வார்த்தையின்படி நான் ஆசீர்வாதங்க ஆண்டவரே. இனி நான் பயப்பட போறதில்ல. எனக்கு இந்த அடிமைத்தனத்தின் ஆவி வேணாம், எனக்கு இந்த புத்திர சுவிகாரத்தின் ஆவி கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. அது விசுவாசிக்கிற உரிமையா உடைய சமூகத்துல வர என்ன சகல ஆசீர்வாதத்தை என்னை நிறைத்தருளுங்க. எனக்கு பூர்ண நிச்சயமான காரியத்தை கொடுங்க, என்னை மகிமைப்படுத்துங்க ஆண்டவரே. என்னுடைய வாழ்க்கையை மாற்றுங்க. அவரை நோக்கி ஒரு விசை நம்ம ஜெபிப்போம். கர்த்தருடைய வாழ்க்கையில மேன்மையான காரியத்தை கொடுப்பார். ஒரு விசை ஆண்டவரை நோக்கி நம்ம ஜெபிக்கலாம். மகா பரிசுத்தரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மகிமேலே வாசம் செய்யும் என் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நித்திய பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நிரந்தரமான இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, பயப்படுகிற ஆவி அல்ல, அப்பா பிதாவே என்று அழைக்கும் புத்திர ஸ்வீகாரத்தின் ஆவி கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. இந்த ஆவிக்காக உமக்கு நன்றி அப்பா. இனி அடிமை அல்ல, இனி குறைவிலே நடப்பதல்ல, இனி பலவீனப்படுவதல்ல, இனி தாழ்ச்சியில் இருப்பதல்ல, இனி உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் இருப்போம் ஆண்டவரே. சகலவற்றும் செய்து முழுப்போம் ஆண்டவரே. யெகோவா தேவனே உம்மை துதிக்கிறேன், யெகோவா நிசியமை துதிக்கிறேன் ஆண்டவரே. உம்மை நோக்குகிறேன் ஆண்டவரே. சகல ஆசீர்வாதமும் உரிய பிள்ளைகளா இருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, எங்கள் ஆவி ஆத்மா சரீரத்திலே சகல ஆசீர்வாதத்தை கொடுத்து நிறைத்தருளுங்க ஆண்டவரே. அந்த பூரண ரட்சிப்பை பிள்ளைகளுக்கு கொடுங்க ஆண்டவரே. அநேக ஜனங்கள் இன்னும் ரட்சிப்படையாமல் இருக்கிறார்கள் ஆண்டவரே. அவர்களுக்கு அந்த ரட்சிப்பை கொடுப்பீராக. நீ சொன்ன எல்லா காரியத்தை கொடுத்து பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இனி நாங்கள் அடிமைகள் அல்ல, நாங்கள் பயத்திலையும் குறைவிலையும் வாழ்வதற்கு அடிமைகள் அல்ல, உம்முடைய பிள்ளைகள், உம்முடைய சுதந்திரவாளிகள் ஆண்டவரே. அப்பா, அவர்களுக்கு பூரண ரட்சிப்பை கொடுங்க. ரட்சிக்கப்பட எல்லா ஜனங்களையுமே உம்முடைய ஆவினால் நிறைத்தருளுங்க, உம்முடைய அபிஷேகத்தால் நிறைத்தருளுங்க, மகிமையான காரியத்தை கொடுத்து நிறைத்தருளுங்க ஆண்டவரே. தேவாதி தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், ராஜாதி ராஜாவே உமக்கு ஸ்தோத்திரம், வல்லமையின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சர்வத்தையும் செய்து கொடுக்க போறமைக்காக நன்றி அப்பா. அவங்க சரீரத்தில் இருக்கிற வியாதியிலிருந்து விடுதலை கொடுங்க ஆண்டவரே. தேவனே, அந்த விடுதலை நீர் கொடுக்க போறமைக்காக நன்றி. அது எப்பேற்பட்ட வியாதியா இருக்கட்டும், இயேசுவின் நாமத்தினாலே ஒரு சுகத்தை நீர் கட்டளையிட போறமைக்காக உமக்கு நன்றி அப்பா. அந்த வியாதியிலிருந்து ஒரு விடுதலை நீர் கொடுக்க போறமைக்காக நன்றி அப்பா. தேவனே, உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. ராஜாவே, உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. தேவாதி தேவனே, ராஜாதி ராஜா, உம்முடைய கரத்துல முழுமையாக ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. நீர் கொடுக்க போறமைக்காக உமக்கு நன்றி. இப்பொழுது அநேக ஜனங்களுக்கு நீர் விடுதலை கொடுத்தமைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. அது போல இந்த உலக பிரகாரமா இருக்கிற எல்லா தேவைகளையும் சந்திங்க ஆண்டவரே. அப்ப நாங்கள் குறைவுபட்டு வாழ அல்ல, உம்முடைய பிள்ளைகளா இருக்கிறோம். நீ ராஜாதி ராஜாவாய் சிங்காசனத்திலே அமர்ந்திருக்கிறீர் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளா இருக்கிறோம் ஆண்டவரே. குறைவிலும் தாழ்ச்சியிலும் ஏழ்மையிலும் அல்ல ஆண்டவரே, நிறைவான பூரணமான வாழ்க்கை நீர் கொடுத்திருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. தேவனுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எல்லாரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அவங்களுடைய குறைகள் எல்லாம் எடுத்து போட்டு பூர்ணமா அவங்க வாழ்க்கை நீர் நிறைத்தருள போறவைக்காக உமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. முழு நிச்சயமா அவங்களை ஆசீர்வதிங்க. பலவீனத்திலிருந்து சுகவீனத்திலிருந்து அவங்களை எடுத்து தூக்கி நிறுத்தி அவங்களுக்கு மேலான வாழ்க்கை நீர் கொடுக்க போறமைக்காக நன்றி சுவாமி. அது மாத்திரமல்ல, உடைய பரிசுத்த ஆவியை கொடுத்து நிறைத்தருளுங்க சுவாமி. உடைய பரிசுத்த ஆவி தெம்ப வேண்டும் ஆண்டவரே. அப்பா, பாரமும் வேதனையும் ஆண்டவரை தொல்லையும் நிறைந்த உலகத்திலேயும் தேவனை தேய்ச்சுகிற அந்த தேய்ச்சரவாளனாக பரிசுத்த ஆவியவரை உடைய பிள்ளைகளுக்கு கொடுத்து நிறைத்தருளுங்க ஆண்டவரே. ஒருவராகிலும் தனியா இருப்பது உமக்கு பிரியமான காரியம் அல்ல ஆண்டவரே. அவர்களை உடைய பரிசுத்த ஆவியால் நிறைத்தருளுங்க ஆண்டவரே.
சர்வத்தையும் கொடுத்து நிறைத்தள்ளுங்க ஆண்டவரே. மகிமையான காரியத்தை கொடுத்து நிறைத்தள்ளுங்க ஆண்டவரே. பெரிய காரியத்தை கொடுக்க பொறுமைக்காக உமக்கு நன்றி அப்பா. உம்மை நோக்கி கொண்டிருக்கிற எல்லா ஜனங்களையும் உடைய நாமத்தினாலும் உடைய வல்லமையினாலும் உடைய கிருபையினாலும் நீ நிரப்ப பொறுமைக்காக உமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேவனே உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். ராஜாவே உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். சர்வ காரியத்தையும் கொடுத்து நீ நிரப்புங்க ஆண்டவரே. மேன்மையான மகிமையான காரியத்தை கொடுத்து நீ நிறைத்தள்ள பொறுமைக்காக உமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சர்வ வல்லமையுள்ள தேவனே உமக்கு நன்றி. நடத்துமின் தேவனே உமக்கு நன்றி. தேற்றுமின் தேற்றுவாளே உமக்கு நன்றி. மகிமையின் ராஜாவே உமக்கு நன்றி அப்பா. பெரிய காரியத்தை கொடுத்து உம்முடைய ஆசீர்வாதத்தால் பிள்ளைகளை நிறைத்திரள பொறுமைக்காக உமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா இயேசு கிறிஸ்து நாமத்தால ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.